ननाथो ननाथः सदा वेङ्कटेशं स्मरामि स्मरामि। हरे वेङ्कटेश प्रसीद प्रसीद। प्रियं वेङ्कटेश प्रयच्छ प्रयच्छ। ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. சுப்ரபாத்தம். துயில் எழுப்புதல். எந்தை ராமானுஜமுனி கைங்கரிய சபா திருமுற்றத்து அடியார் குழாங்களுக்கு கைங்கரிய சபா சார்பாக அநேக மங்களாசாசனங்களை தெரிவித்துக் கொள்கிறோம். ஸ்ரீ குறுங்குடி தாயார் சுப்ரபாத்தம். பிராத்தஸ் சமுத்தாய பட்டந்தி யே நராஹ தே ப்ராப்னுவந்த்யாக சம்ஸ்தமிஷ்டம் ஸ்ரீ பூர்ணதேவஸ்ய கிருபாவசாத் சிதௌ அந்தே லபந்தே ஸ்ரீசரணாரவிந்தம். ஸ்ரீ சுந்தர பரிபூர்ண சுப்ரபாத்தம் சமாப்தம். சுப்ரபாத்தம் சொல்வதாலும் கேட்பதாலும் ஏற்படும் பயனை இந்த பாட்டு விளக்குகிறது. அதிகாலையில் எழுந்திருந்து யார் இந்த அழகிய நம்பியின் சுப்ரபாதத்தை கானம் செய்கிறார்களோ, பிறர் கானம் செய்ய கேட்கிறார்களோ, அவர்கள் பூமியிலும் நம்பியின் திருவருளால் விரும்பிய அனைத்தையும் வெகு விரைவில் அடைகிறார்கள். உடலை விட்டு ஆவி பிரியும் போது ஸ்ரீமன் நாராயணனின் சரணார விந்தங்களை வந்து அடைவதும் திண்ணம். வடிவழகிய நம்பி துயில் எழுப்புதல் நிறைவடைந்தது. யதிராஜ வைபவம் வடுக நம்பி அருளி செய்தது. ததீரிதார்த்தம் நிஜசிந்தி தம் தம் ஸ்ருத்வா யதீச்சோ அப்யதி விஸ்மிதஸ் சன் நாதான் பயாத்வேத ததேதி மத்வா மஜ்ஞான புத்ரேத்யபிஷஸ்வஜேதம். தாம் முடிவு கட்டிய பொருளும் அவர் கூறிய பொருளும் ஒன்றாய் இருப்பதை கண்ட யதிராஜரும் மிகவும் ஆச்சரியமடைந்தவராய் நாதமுனிகளின் ஞான வம்சத்தில் உதித்த பெருமையால் இவர் இப்பொருளை அறிந்தார் என்று எண்ணி எனது ஞானபுத்திரரே என்று அவரை அணைத்து கொண்டார். ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம். त्वमेव माता च पिता त्वमेव त्वमेव बन्धुश्च गुरुस्त्वमेव त्वमेव विद्या द्रविणम् त्वमेव त्वमेव सर्वं मम देव देव त्वमेव सर्वं मम देव देव त्वमेव सर्वं मम देव देव. पितासि लोकस्य चराचरस्य त्वमस्य पूज्यश्च गुरुर्गरीयान् न त्वत्समोऽस्ति अभ्यधिकः कुतोऽन्यः लोकत्रयेऽप्यप्रतिमप्रभाव. ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. பஞ்சாங்க ஸ்ரவணம். ஸ்ரீ கோவிந்த கோவிந்த கோவிந்தஹ அஸ்ய ஸ்ரீ பகவதாஹ மகாபுருஷஸ்ய ஸ்ரீ விஷ்ணோராஜ்ஞயா பிரவர்த்தமானஸ்ய ஆத்ய பிரம்மணஹ த்விதீய பரார்த்தே ஸ்ரீ ஸ்வேதவராக கல்பே வைவஸ்வத மன்வந்தரே அஷ்டாவிதும்சதி தமே கலியுகே பிரதமே பாத்தே ஜம்பூத்வீபே பாரதவர்ஷே பரதகண்டே
मेरोः दक्षिणे पार्श्वे अस्मिन् वर्धमाने व्यवहारिके षष्ट्याः संवत्सराणां मध्ये क्रोतिनाम संवत्सरे उत्तरायणे कृष्णपक्षे ग्रीष्म ऋतौ मिथुनमासे एकादश्याम् अस्यां सुबतिथौ भौमवासर युक्तायाम् अपभरणी नक्षत्र युक्तायां श्रीविष्णुयोग श्रीविष्णुकरण शुभयोग शुभकरण एवं गुण विशेषेण विशिष्टायाम् अस्यां सुबतिथौ श्रीभगवदाज्ञया भगवत्कैङ्कर्य रूपम् अद्य करिष्ये. ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம். ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. இன்றைய நாளை நன்னாளாக்கிய ஆழ்வார்களும் ஆச்சாரியர்களும் எந்தை ராமானுஜமுனி காணொளி காட்சி வழியாக இன்றைய காலை பொழுதிலே உங்களோடு கூடி நமக்காக இன்று அவதரித்த ஆழ்வார் ஆச்சாரியர்கள் பற்றிய செய்திகளை பகிர்ந்து கொள்வதில் மகிழ்ச்சி கொள்கிறோம். இன்றைய நாள் ஆனி மாதம் பரணி நட்சத்திரம். அருளாளப் பெருமாள் எம்பெருமானார் ஈயுண்ணி மாதவ பெருமாள் என்ற ஈயுண்ணி சிறியாழ்வான் அப்பிள்ளை ஆகியோருடைய மாத நட்சத்திரம். அருளாளப் பெருமாள் எம்பெருமானார் தம்முடைய மடத்தை இடித்து போட்டு உடையவர் மடத்துக்கு எழுந்தருளியது. அக்காலத்தில் மேல் நாட்டிலிருந்து மேலக்கோட்டை திருநாராயணபுர பகுதியிலிருந்து சில ஸ்ரீ வைஷ்ணவர்கள் எம்பெருமானாரை வணங்குவதற்காக திருவரங்கம் வந்தனர். கோயிலுக்கு எழுந்தருளினர். அப்பொழுது அவர்கள் திருவீதியிலே நின்று கொண்டு அங்கு நின்ற சில ஸ்ரீ வைஷ்ணவர்களை கண்டு எம்பெருமானார் மடம் எது என்று விசாரித்தனர். அவர்களும் எந்த எம்பெருமானார் மடம் என்று கேட்டார்கள். கோயிலுக்கு புதிதாக அப்போதுதான் வந்து சேர்ந்த மேல்நாட்டு ஸ்ரீ வைஷ்ணவர்கள் அவ்வார்த்தையை கேட்டு மனம் உளைந்து, நீங்கள் இரண்டாக சொல்லியது ஏன்? தர்சனத்துக்கு 2 எம்பெருமானார் உண்டோ என்று மறுத்து கேட்டனர். அவர்களும், உண்டு காணும், அருளாளப் பெருமாள் எம்பெருமானாரும் எழுந்தருளி இருக்கிறார், ஆகையால் அவ்வாறு 2 சொன்னோம் என்று மறுமாற்றம் உரைத்தனர். விசாரித்த ஸ்ரீ வைஷ்ணவர்கள் உடனே, நாங்கள் அவரை இன்னார் என்றறியோம், உடையவரை பற்றியே விசாரித்தோம் என்றனர். அதற்கு பிறகு கோயில் ஸ்ரீ வைஷ்ணவர்கள் உடையவர் மடத்தை காட்டினர். அவர்களும் அங்கே போய் புகுந்தனர். இந்நிகழ்ச்சியையும் வார்த்தைகளையும் கண்டும் கேட்டும் கொண்டிருந்த அருளாளப் பெருமாள் எம்பெருமானார், ஐயோ, நாம் உடையவரை பிரிந்து வேறிடத்தில் இருப்பதாலன்றோ உலகத்தில் நம்மை எம்பெருமானாருக்கு எதிர்த்தட்டாக சொன்னார்கள் என்று திருவுள்ளத்தில் மிகவும் நொந்து கொண்டு அப்போதே மடத்தை இடித்து தள்ளி எம்பெருமானார் மடத்துக்கு வந்து உடையவர் திருவடிகளில் தண்டன் சமர்ப்பித்து கண்ணீர் பெருக நின்று, அனாதி காலம் இவ்வாத்மா தேவரீர் திருவடிகளை விட்டு அகன்று அனர்த்தப்பட்டு போனது போதாமல் இன்னும் அகற்றிவிட திருவுள்ளமாகிவிட்டதோ என்று வருந்த, உடையவரும் ஏன் என்று கேட்டருள அருளாளப் பெருமாள் எம்பெருமானாரும் நடந்த செய்திகளை எல்லாம் விரித்துரைத்தார். அவற்றை கேட்ட உடையவரும், நாம் இனி உமக்கு செய்ய வேண்டுவது யாது என்று கேட்க, உடனே அருளாளப் பெருமாள் எம்பெருமானாரும், தேவரீர் இன்று தொடங்கி நிழலும் அடிதாரும் போலே திருவடிகளின் கீழே வைத்துக்கொண்டு நித்திய கைங்கரியம் கொண்டருள வேணும் என்று விண்ணப்பம் செய்தார். பின்பு உடையவரும், ஆனால் இங்கே வாரும் என்று தம்முடைய சந்நிதியில் ஒரு க்ஷணமும் பிரியாமல் வைத்துக்கொண்டு சகலார்த்தங்களையும் உபதேசித்தருளினார். அவரும் உடையவரை அல்லது மற்றொரு தெய்வத்தை அறியாது இருந்தார். உடையவரிடம் தாம் கேட்ட அர்த்த விசேஷங்களை எல்லாம் பெண்ணுக்கும் பேதைக்கும் எளிதாக கற்று உய்வடையத்தக்கதாக ஞானசாரம் பிரமேயசாரம் என்கிற 2 நூல்களை இயற்றி உடையவர் சந்நிதியிலேயே கொண்டு போய் வைத்தார். உடையவரும் அவற்றை மிகுந்த ஆதரத்துடன் திருக்கண் சாத்தியருளி அன்று முதல்
தம்முடைய எம்பெருமானான பேரருளாளரை திருவாராதனம் பண்ணிக் கொண்டிரும் என்று நியமித்தருளினார். ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம். ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாய விசேஷ கருத்துகள். ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாய கருத்துகள் விசேஷமாகவும் அநேகமாகவும் அமைந்துள்ளன. அவற்றிலிருந்து சிலவற்றை எடுத்து அதற்குரிய கருத்தினோடும் கதையோடும் உங்களோடு பகிர்ந்து கொள்வதில் மகிழ்கிறோம். ஸ்ரீ வைஷ்ணவ தாசர்கள். பிள்ளை உறங்காவில்லி தாசரும் அருளாளப் பெருமாள் எம்பெருமானாரும். சொட்டை என்பது குற்றுடை வாள். அதை உரையிலிருந்து வெளியே உருவி எடுத்து வலத்திருக்கையிலே பிடித்து மெய்க்காவலாக நம்பெருமாள் புறப்பாட்டில் உடன் செல்வார் பிள்ளை உறங்காவில்லி தாசர். அப்படி ஒரு நாள் உருவின சொட்டையுடன் பிள்ளை உறங்காவில்லி தாசர் விக்கிரம சோழன் திருவீதியில் திருவரங்கச் செல்வர் திருவுலாவில் முன் சென்று கொண்டிருந்தார். அப்போது அண்மையில் உடன் சென்று கொண்டிருந்தார் அருளாளப் பெருமாள் எம்பெருமானார். அவர்தம் திருக்கையில் திரிதண்டத்தோடு எழுந்தருளினார். அவர் பிள்ளை உறங்காவில்லி தாசரின் பணிவிடையை பார்த்தார். அவர் தாசரை பார்த்து, உம்முடைய ஆயுதம் என்றைக்கு செயல்படும் என்று வினவினார். இப்படிப்பட்ட பிரதிபத்தியுடன் தாம் அருகில் வரும்போது தம் உயிருக்கு ஊறு ஏற்படும்படி நம்பெருமாள் விடமாட்டார். ஆகையாலே தம் ஆயுதம் ஒரு நாளும் பயன்படாது என்று உறுதியுடன் இருந்த தாசர் அருளாளப் பெருமாள் எம்பெருமானாரை பார்த்து, உம்முடைய அஞ்சலி பவித்திரம் ஜலபவித்திரம் கேவல சந்நியாச தர்மத்துக்கு உறுப்பாகும் போது அடியேனுடைய ஆயுதமும் பயன்படும் என்று பணிவுடன் விண்ணப்பம் செய்தார். திரிதண்டமாகிய முக்கோளின் நுனியில் சேர்க்கப்பட்டிருக்கும் வெள்ளை நிறப்பை சந்நியாசிகளின் நித்திய கர்மானுஷ்டானங்களுக்கு உபயோகப்படுத்தப்படும். ஆச்சமனம் செய்ய, தீர்த்தம் பருக, விரல்களுக்குள் மடித்து ஜபங்களை உரு எண்ண பயன்படுத்துவார்கள். அவர்கள் பகவத் கைங்கரியங்களில் ஈடுபடாது வர்ண தர்மிகளாய் இருப்பார்கள். மாறாக அந்திமோபாயமான சதாச்சாரியரை பற்றிய சந்நியாசிகள் எப்போதும் கைங்கரியமே பொழுதுபோக்காய் இருப்பார்கள். அருளாளப் பெருமாள் எம்பெருமானார் சுவாமி ராமானுசருடைய திருவடிகளை பற்றி அவருடைய திருவுள்ள உகப்பாக நம்பெருமாள் புறப்பாட்டில் அனுச்சரராக அன்வயித்திருப்பதால் அவருடைய ஜலபவித்திரத்துக்கு விநியோகப்பட அவகாசமே இல்லை. நம்பெருமாளும் அவரை கைவிடாது போதும் கைங்கரியம் கொண்டிருப்பர் என்று பிள்ளை உறங்காவில்லிதாசர் கருதி அவ்வாறு தெரிவித்தார். இந்த உரையாடலை பின்பழகிய பெருமாள் ஜீயர் தாம் தொகுத்த வார்த்தாமலையில் பதிவு செய்துள்ளார். ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம்.